அங்காடி தெரு அப்படிங்கிற ஒரு ரங்கனா சீட்டை மட்டும் மனசுக்குள்ள கற்பனை பண்ணிட்டு அந்த தெருவுக்குள்ள முன்னும் பின்னுமாக ஒரு வருஷம் நடந்துட்டே இருந்து அந்த படம் ஆஸ்கார்ல ஃபைனல் ரவுண்ட்ல பீப்ளி லைவா அங்காடி தெருவா ஆஸ்காருக்கு போகிற படமாக அந்த படம் இருந்தது. இந்தியன் மனோரமா செலக்ட் ஆச்சு, நிறைய விருது. வெயில்ல நான் ஒரு பண்ணி மேய்க்கு வரை வில்லனா சித்தரித்ததுக்கு இந்த மேடையில் நம்ம பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறேன். அங்காடி தெரு அப்படிங்கிற ஒரு ரங்கனா சீட்டை மட்டும் மனசுக்குள்ள கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த தெருவுக்குள்ள முன்னும் பின்னுமாக ஒரு வருஷம் நடந்துகிட்டே இருந்து ஒரு கதை எழுதினேன். மறுபடியும் கேன்சர் ஸ்கிரீன் ஆனப்ப ஐங்கரன் கருணாஸ் அங்க வந்திருந்தாங்க. அப்ப அந்த கம்பெனியில 4 கமர்ஷியல் படம் நடந்துச்சு. போனா போகுதுன்னு ஒரு நடந்த படம் தான் அங்காடி தெரு. ஸோ அந்த படம் ஆஸ்கார்ல ஃபைனல் ரவுண்ட்ல பீப்ளி லைவா அங்காடி தெருவா ஆஸ்காருக்கு போகிற படமாக அந்த படம் இருந்தது. இந்தியன் மனோரமா செலக்ட் ஆச்சு, நிறைய விருதுகள் வாங்கி தந்துச்சு. ஸோ ஒரு ஃபெஸ்டிவல் யாரை உருவாக்கலையோ எனக்கு தெரியல. ஆனா அப்படி உருவான அந்த ஃபெஸ்டிவலால் உருவான ஒரு ஆள் தான் நான் ஆக்சுவலா. ஸோ ஃபெஸ்டிவல் யாரோ ஒருவருக்கு ஒரு கதவை திறந்து வைக்கும் நான் ரொம்ப ஆழமா நம்புறேன். ஸோ நினைக்கிறேன், அதை நான் ஒவ்வொரு நாள் நினைச்சிட்டு இருக்கேன். அப்புறம் இதுக்கு முன்னாடி ரஞ்சிதா வர்றதுக்கு முன்னாடி தலித் பற்றிய பார்வை, ஜாதி பற்றிய பார்வை, இல்ல அதிகாரம் பற்றிய பார்வை இங்க தமிழ் சினிமாவில் வேற ஒன்றாக இருந்தது. நிஜமாவே நாகராஜ் மஞ்சுளே வந்த பிறகு, ரஞ்சித் தமிழுக்குள் வந்த பிறகு, மாரி செல்வராஜ் உள்ள நுழைந்த பிறகு நான் அந்த மொத்த பார்வையும் மாறியது. ஆக்சுவலா வெயில்ல நான் ஒரு பண்ணி மேய்க்கு வரை வில்லனா சித்தரித்ததுக்கு இந்த மேடையில் நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கேன். ஸோ நாம் சித்தரிக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஒரு சிறுபான்மையினராக இல்ல தலித்தாக இருந்து விடக்கூடாது அப்படிங்கிற கூடுதல் கவனம், இருபாலினரத்தை, மூன்றாம் பாலினரை எப்படி ட்ரீட் பண்ணணுங்கிற ஒரு கவனத்தை மிக கூர்மையாக ரஞ்சித் தன்னுடைய கமர்ஷியல் படங்கள் வாயிலாக எடுத்து வந்தது மிகவும் முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அந்த மாற்றம் மிக முக்கியமான மாற்றம் மொத்த தமிழ் சினிமாலே அது மாறிடுச்சு. இப்ப ஒரு பெரிய படத்துல ஒரு சின்னதாக ஒரு சாலையில் வேலை செய்பவரை குறை சொன்னா கூட பேஸ்புக்ல ஒரு 10 பேர் எழுதுற அளவுக்கு அரசியல் படுத்தப்பட்டிருக்குது. கலையினுடைய முக்கியமான வேலையாக நினைப்பது அரசியல் தான் நினைக்கிறேன். அது அந்த வேலையை மிக சிறப்பாக ரஞ்சித் ஒரு அகல் விளக்கை ஏற்றி வச்சது இன்னைக்கு அப்படி அவ்வளோ அழகா எரியுது. ஒரு இயக்குனர் பெரிய ரஜினி படம்லாம் கிடைச்ச பிறகு, காசு கிடைச்ச பிறகு கல்யாண மண்டபம் கட்டலாம், ஸ்டுடியோ கட்டலாம், கொடைக்கானல இடம் வாங்கலாம், என்ன வேணா செய்யலாம். ஆனா ஒரு லைப்ரரி துவக்கணும், கூகை எவ்வளவு பெரிய விஷயம். நான்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தப்ப, அசினேட்டரா இருந்தப்ப எனக்கு 1500 ரூபாய் சம்பளம் இருக்கிறப்ப 1200 ரூபாய்க்கும் புக் வாங்கி வீட்டுல வாங்கி படிப்பேன். எந்த புக்கு கடை இப்ப லைப்ரரியில பார்த்தா நம்ம விரும்புகிற புஸ்தகம் லைப்ரரியில இருக்காது. நான் வாங்கணும்னு நினைக்கிற புஸ்தகம் விலை அதிகமா இருக்கும். இப்படி ஒரு காலகட்டத்தில் நான் 92, 93ல ஒவ்வொரு புக் ஃபேருக்கும் போய் இந்த புக்கை வாங்க முடியாதான்னு ஏங்கிக்கிட்டு இருப்பேன். இப்ப ஓரளவுக்கு வாங்க முடிகிற காலம். ஆனா உதவி இயக்குனராக இருப்பவர்களுக்கு எந்த புத்தகத்தை படிக்கணும், எந்த புத்தகத்தை படிக்க கூடாது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு தெரியாத ஒரு காலகட்டம். ஆக்சுவலா என் கையில தாவரங்கள் உரையாடல் சேர்வதற்கு அவ்வளவு நாள் ஆச்சு. என் கையில ரப்பர் சேர்வதற்கு அவ்வளவு நாள் ஆச்சு. இப்படின்னு நான் சொல்லிட்டே போவேன். நான் அவ்வளோ அந்த நவீன இலக்கியத்தினுடைய முதல் சரடனை என் கையில் பற்றுவதற்கு அத்தனை நாள் ஆச்சு. கணையாளை வாங்குவதற்கு நான் விருதுநகர்ல இருந்து மதுரை டிராவல் பண்ண வேண்டியிருக்கும். சோ அந்த காலகட்டத்திலிருந்து ஒரு கூகை லைப்ரரியை துறந்து இன்னைக்கு நான் அந்த ரோடு வழியா தான் தினமும் போறேன். ஆக்சுவலா என்னோட ஆபீஸ்ல இருந்து நான் கடந்து செல்கிற பாதை அது. அங்க பாக்குறப்ப அது ஒரு இயக்கமாக மாறி இருக்கிறது. இது ரொம்ப பெரிய விஷயம். ரெண்டாவது, தொடர்ந்து இசைக்கு ஒரு விழா நடத்துறாரு, திரைப்படத்துக்கு ஒரு விழா நடத்துறாரு. ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கிறது. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தோணுச்சு, ரஞ்சித்தை பாதுகாப்பா பாத்துக்கோங்க.